வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரை வகையில் ஒன்றான கரிசலாங்கண்ணி கீரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கரிசலாங்கண்ணி கீரையானது காயகற்ப மூலிகை அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த கரிசலாங்கண்ணி கீரை இரும்பு சத்து மட்டும் இல்லை, தங்க சத்தும் கொண்டதாக அமையுது. ஸோ தங்க மூலிகை அப்படின்னு பெயர் வந்ததுன்னு சொல்லலாம். இது பூவை அடிப்படையாக கொண்டு 4 வகையில் பிரிக்கப்படுது. அது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, நீலம் கரிசலாங்கண்ணி மற்றும் சிவப்பு கரிசலாங்கண்ணி அப்படின்னு 4 வகையில் இந்த கரிசலாங்கண்ணியை பிரிக்கிறோம். இதில் நீலம் மற்றும் சிவப்பு வண்ணம் கொண்ட கரிசலாங்கண்ணி முற்றிலும் அழிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வெள்ளை கரிசலாங்கண்ணி அங்கே வயல் வரப்பில் நாம் பார்க்க முடியும். மிக முக்கியமான கீரை அப்படின்னா அது மஞ்சள் கரிசலாங்கண்ணி தாங்க. இது தகன்னு மின்னும் மற்றும் தங்க கலர்லேயும் இருக்கும். உணவாகவும் மருந்தாகவும் இதை நாம் எடுத்துக்கிறோம். கரிசலாங்கண்ணியானது இலை மட்டும் இல்லை, வேறும் மருத்துவத்தன்மை கொண்டதாக அமையுது. உணவே மருந்து என்ற அற்புத தாவரம் இந்த கரிசலாங்கண்ணிக்கு மட்டுமே பொருந்தும். அன்று துவையல், கடையல், பொரியல் அப்படின்னு பலதரப்பட்ட உணவாக நாம் எடுத்துக்கிறோம். ஆனால் இன்றைக்கி மருந்தாக மட்டுமே எடுக்கிறோம் அப்படிங்கிறது வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்குது. சித்தா மற்றும் ஆயுர்வேதத்தில் இந்த கரிசலாங்கண்ணி கீரையின் பங்கு சற்று அதிகமாகவே இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இந்த கரிசலாங்கண்ணியில் என்னென்ன விட்டமின்கள் இருக்குது, முறைப்படி இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்த்துடலாம் வாங்க. கரிசலாங்கண்ணி கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் போன்ற பலதரப்பட்ட நோய்க்கு முற்றுப்புள்ளி வைக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் தன்மை அமைந்ததாக இது இருக்குது. மேலும் சளி, இருமல், தீராத காய்ச்சலை போக்கும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கரிசலாங்கண்ணி கீரை தாங்க. கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த கரிசலாங்கண்ணிக்கு உண்டு. இரத்த சோகை குறைந்து இரத்த விருத்தியும் அடைய செய்து பல் மென்மையாக்கும். பல் ஈரல் பலப்படுவதற்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. சளி இருமலில் இருந்து நம்மளை பாதுகாப்பாக இந்த கரிசலாங்கண்ணி வச்சுக்குது. மேலும் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுக்கும்போது தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணை புரியுது. முடி கருமையாகவும் நீட்டமாகவும் வளர்வதற்கு இதன் பங்கு இன்றியமையாததாக இருக்குது. கண்களுக்கு தேவையான குளிர்ச்சி இந்த கரிசலாங்கண்ணி கீரையிலிருந்து கிடைக்குது. மேலும் விஷப்பூச்சி ஆபத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்கவும் முடியும். விரல் வீக்கத்தையும் குறைக்குது. கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கண் இமை இந்த கரிசலாங்கண்ணி கீரை சாறில் இருந்து தயாரிக்கப்படுது அப்படிங்கிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லலாம் பாருங்கள். மேலும் முடி வளர்ச்சிக்கு இது இன்றியமையாததாக இருக்குது. இரத்த அழுத்தம், தோல் நோய், மூலம், மாதவிடாய் கோளாறு, வெள்ளைப்படுதல் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வாக அமைது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஜலதோஷம், காதுவலி இந்த பிரச்சனைக்கு கரிசலாங்கண்ணி தீர்வு ரொம்பவே முக்கியமானது. கரிசலாங்கண்ணி கீரை மட்டும் இல்லாமல் வேறும் நமக்கு மருந்தாக பயன்படுது. இது மல்லீரல், மண்ணீரல், தோல் நோய் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வாக அமைது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை சரி செய்யும் தன்மையும் இந்த கரிசலாங்கண்ணி கீரைக்கு உண்டு. வாரத்தில் 3 முறையாவது இதை எடுக்கிறதன் மூலமாக கொழுப்பை குறைத்து உடல்நல மேம்பாட்டை சீர்பட வைக்க முடியும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூளை குளிர்ச்சி மற்றும் கல்லீரல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை அப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரையை எடுத்துக்கிறது இன்றியமையாததாக அமையுது. ஆஸ்துமா, மூச்சு சுழற்சி, நீலநரை போன்ற பிரச்சனைக்கும் இது தீர்வாக அமையுதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை முறைப்படி எப்படி கையாளணும்னு பார்த்துடலாம் வாங்க. இலைநரையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கரிசலாங்கண்ணி கீரையை எடுக்கும்போது முதுமை அப்படிங்கிறத அவங்கள விட்டு போய் இளமையாகவே வாழ முடியும். இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த கரிசலாங்கண்ணி கீரையை இனிமேலும் தவிர்க்காம நீங்கள் உணவில் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வளமோட வாழணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.